வணக்கங்க. praise the Lord. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இட்ஸ் a very special day. என்னப்பா ஸ்பெஷல் இன்னைக்கு? எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். இட்ஸ் உயிரோடு எழுந்த திருநாள். ஆமென். ரெசரக்ஷன் சண்டேக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆண்டவர் மரித்தவர் மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் உயிரோடு இருப்பவர் நம்மோடு கூட இருக்கிறார். We worship a true and living God. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர், நம்மோடு கூட இன்றளவும் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பியூட்டிஃபுல் சீசனை நம்ம ஆரம்பித்தோம் அழகான கப்பலோடு கூட. எஸ், இன்றைக்கு இந்த சீசன் முடிவடைகிற நாளா இருக்கிறது. அதே சந்தோஷத்தோட அதே எதிர்பார்ப்போடு கூட When we have Pastor Leo Rakesh, Sister Princey Rakesh with us, இன்றைக்கும் நம்மோடு கூட நம்ம எல்லாருமே சேர்ந்து கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட போறோம். Yes, let's celebrate. Yes, அவரை ஆராதிக்க போறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். We would like you to join with us and worship the true and living God. Amen. Amen. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நன்றிகளை ஏறெடுக்கிறோப்பா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. அப்பா, எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோப்பா. ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா.
ஜீசஸ். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்காய் மரணத்தை ஜெயித்தவரே, மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அதற்கு பின்பு ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்காக வழி வகுத்தவர் நீங்க தான் ஆண்டவரே. You are the one who proved that there is life after death. நீங்க உயிர்த்தெழாவிட்டால் எங்க நம்பிக்கை எல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே. நீரே உயிர்த்தெழுதலின் முதல் பலனா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். Today we have hope because you have risen. நீங்க எழுந்ததுனால தான் இன்றைக்கு எங்களுக்கு நம்பிக்கை. அந்த புது நம்பிக்கையோட கூட எங்க வாழ்நாளெல்லாம் உமக்காக வாழவும், எங்க வாழ்நாள் முடிந்த உடனே உங்களோடு கூட வாழவும் எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராகப்பா. மீதமான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். As we are celebrating the resurrection, எஸ், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த உயிர்த்தெழுதலின் அந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுகிறார். டுடே இன்னைக்கு பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்கிறது, உறவுகள் நம்மோடு கூட இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இட்ஸ் such a joy. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுக்கு நீங்கள் பெரிய அடையாளமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உயிர் உள்ளவராக இருக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணணும்ல, அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் உங்கள் மூலமாக கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லியோ இன்னொரு பாட்டு கூட ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. நீங்கள் அழகாக பாடுவீங்களே, நிறைய பாடணும்னு ஆசையாக இருக்குது. லியோ அவருடைய குரலில் சம்டைம்ஸ் வாங்கப்பா ஆராதிக்கலாம்னு சொல்லிட்டு ஆராதிக்க ஆரம்பிப்போம். அவர் பாடுவார், நான் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்ன அழகா பாடுறையா அப்படின்ட்டு. ஏன்னா ஜெசிமா பாடும்போது அப்படி தான் பண்ணுவேன், பாட சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து கேட்பேன். இவங்களுடைய வாய்ஸே அதுக்குள்ளே வந்து கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார், சமாதானத்தின் அபிஷேகத்தை உங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிறார். ஆமாம், நீங்கள் பாடும்போதே இந்த கிரேஸ் உள்ள ஃப்ளோ ஆகும். பாடியா எனக்கு ரிசரக்ஷன் டேன்னு உடனே ஒரு வசனம் ஞாபகம் வரும். அதை தான் நான் பாடலான்னு நினைக்கிறேன். அருமையான ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்களோட சாங்கு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை எனக்கும் தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை எனக்கும் தந்துவிட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஓ எஸ், சூப்பர்ல. சரி ஜெசிமா, நீங்க வந்தது எனக்கு ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, உங்க உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்னன்னு என்ன கேட்டேன். இப்போ நான் ஒன்று கேட்க போறேன். இப்போ நான் எல்லாரையும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நான் பாட்டா பாடிட்டேன். ஆமா, லியோனுடைய டர்ன் முடிஞ்சிருச்சா? எப்ப கேள்விக்கு முன்னாடியே பதில வச்சுட்டுக்கிறியா, நீ பயங்கரமான ஆளா இருக்கிறியா? ஆமா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்களில் அந்த உயிர்த்தெழுதலை குறிச்சதான வசனங்களில் மை ஃபேவரட் இஸ் ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறார் அப்படின்னு நினைக்கும் போதே புல்லரிக்குது இல்லை? ஒன் திங் தட் சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட் இஸ் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை உயிரோடிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. அப்போ அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா மரித்த நிலைமைகளையும் உயிர்ப்பிக்க அவரால் முடியும் என்பதற்கு இதுவே அடையாளம், இதுவே வாக்குத்தத்தம். If you receive and claim this word, எல்லா மரித்து போன நிலைமைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். ஆமென். இது சொல்லும்போது ஒரு பாட்டு இருக்குதுல்ல,
அதை பாடணும் நீ பாடணும் நாங்கள் பார்க்கணும். இப்போ அவர் பாடினா நாங்கள் கேட்டோம், இப்போ நீ பாடினா நாங்கள் கேட்கணும். நீங்கள் கூட ரெடி ஆகிடுங்க. அவருடைய வல்லமை குறைஞ்சே போகல. அந்த 2 வரி தான் எனக்கு ஞாபகம் வருது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் முயற்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை இன்னும் மாறவில்லை. அதே வல்லமை, அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். சரி, என்னுடைய டர்ன் முடிஞ்சிருச்சு. பிரின்சிமானுடைய டர்ன். இப்போ எனக்கு பிடிச்ச வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஆமென். மரித்தேன், ஆனாலும் உயிர்த்தேன். இதோ அப்படின்னு அந்த வசனத்துல அந்த ஐ லவ் த வேர்ட் இதோ. இதோ இப்பயும் he is now active. அவருடைய when his life is active, available-ஆ இருக்கு நமக்கு. இங்கேயும் இந்த இடத்துல நம்ம இந்த அறைக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதோ இதோ yes, here he is alive in midst of us. நம்ம கூட அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். It's a great joy that he is with us and he is alive and active. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ கடைசியா உங்ககிட்ட வந்தாம்பா. ரொம்ப அழகா பிரின்சிமா சொன்னாங்க. அங்கிருந்து நான் சொல்றேன், இதோ உயிரோடு இருக்கிறேன். He is here. ஆனா we are searching him. அவரை கல்லறையில தேட போறாங்க. யார் தேட போறாங்கன்னா, அவரிடத்திலே கேட்டவர்கள், நான் உயிரோடு 3ஆவது நாள் எழும்புவேன் என்று கேட்டவர்கள் அவரை கல்லறையிலே தேட போகிறார்கள். அங்கே அவர்களுக்கு காத்திருந்த வார்த்தை, அவர் இங்கே இல்லை. ஓ வாவ், எனக்கு அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவர் இங்கே இல்லையா, அவர் உயிரோடு இருக்கிறார். அதான் பிரின்சிமா அழகா சொன்னாங்க, இதோ உயிரோடு இருக்கிறேன். ஜெசிமா அழகா சொன்னாங்க, அதே ஆவியானவர், அதே உயிர் தெழுப்பிய அதே ஆவியானவர். லியோ அழகா பாடல ஆரம்பிச்சார். மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அவர் எல்லாவற்றையும் தாண்டி எழும்பி இருக்கிறார். ஆனா நம்ம அவரை எங்க தேடுகிறோம்? மரித்த இடத்துல, மரித்து போன நிலைமைகள்ல, ஒன்றுமில்லாத இடத்துல நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். நோ 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 நோ, he is with us right now. உங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு எல்லா மரித்து போன நிலைமைகளையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். ப்ராஃபட்டிக்கலா நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை கொண்டாடுவதற்கல்ல, இயேசு உயிர்த்தெழும்பியதின் வல்லமை உங்க வாழ்க்கையிலே மேனிஃபெஸ்ட் ஆகி மரித்து போய் இருக்கிற நிலைமைகள், உறவுகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். பிசினஸ்ல தோல்விகள், எங்கெல்லாம் மரித்து போன நிலைமைகள் இருக்கிறதோ அதே வல்லமை, அவரை உயிர்ப்பித்த அதே வல்லமை, அதே ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். அவர் அங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வசனம் எங்க ஐயாக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கும் தெரியும். அண்ணா, I have a question for you. கேளுங்கப்பா, நம்ம கேட்டுக்கிறீங்க, கேளுங்க. இப்போ நம்ம ஆர்க்கில் இருக்கிறோம், முடிச்சூரில் ஆர்க்கில் உட்காந்துருக்குறோம். இந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இது ஒரு தரிசனத்தோட ஆண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க. திஸ் இஸ் யுவர் ரூம். உள்ளே வரும்போதே ஆனால் முதல்ல என்ட்ரிலேயே நான் ஒன்று கவனித்தேன். எல்லா சாப்பல்லையுமே ஒரு கிராஸ் இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்கள்னாவே நம்மளை வந்து சிலுவை பார்த்து தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். ஒரு சிலருக்கு அது படிக்க தெரியும், படிக்க தெரியாது. ஆனால் படிக்க தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எல்லாருக்கும் இது சர்ச்சுன்னு அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு இது வந்து அடையாளம் வந்து கிராஸ். ஆனால் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என்னென்னா, உள்ளே வந்த உடனே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க சைட்லேயே அந்த கல்லறை ஓப்பன் ஆன அந்த ஒரு சீனை லிட்டரலாக நீங்கள் அப்படியே பார்க்கும்படி வச்சுருக்கீங்க.
வாட் இஸ் த ரீசன்? அது ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் வைக்கல. லிட்டரலாக நான் வந்து உள்ளே நுழைஞ்சிடலாமான்னு நான் கூட நினச்சேன். அது செவரு அப்படி இடிச்சுட்டேன். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலாக ஆண்டவர் சிலுவையை சுமந்தார். ஆண்டவர் வந்து ரொம்ப வீக்காக போர்ட்ரே பண்ணப்படுறார். பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமையர், யாருமே அவரை பார்க்க முடியாதுன்ட்டு அவரை வந்து பயங்கரமாக எப்படி கனப்படுத்தி நம்ம வந்து வச்சுருக்கிறோமோ, அவருக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஜீசஸை பார்க்கறது இல்லை. ஆண்டவர் வந்து அடிக்கப்பட்டார், எஸ், நொறுக்கப்பட்டார், ஆமாம், அவர் வந்து சிலுவையை சுமந்தார், பாவப்பட்ட ஜென்மம் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவர் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தருணத்தில் ஆண்டவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் மேலே போய் உயிரோடு எழும்பி மேலே போன பரத்துக்கு ஏறினா தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதற்காக அவர் சுமந்ததையும் அதே தருணத்தில் அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்ற அந்த பவர்ஃபுல் காடை நம்ம கண்டிப்பாக காமிக்கணும். அப்போனா சிலுவையை பார்க்குற அதே தருணத்தில் கல்லறையில் அவர் இல்லைன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே மிகப்பெரிய ஒரு கல்லறை செட்டப்பை அந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். அதான் டெத் குட் நாட் ஹோல்ட் ஹிம் அப்படின்னு அந்த வசனம் இருக்குல்ல, இல்லை அவரால் மரணம் அவரை ஒன்றும் செய்ய முடியலை. ஸோ யாராக இருந்தாலும் ஸ்பெஷலி நான் கிறிஸ்டியன்ஸ்க்காக தான் மெயினாக இந்த ஆர்க் நாங்கள் இவ்வளவோ பிரயாசப்பட்டது. என்னென்னா நான் கிறிஸ்டியன்ஸ் இந்த ஆர்க்குள்ளே வரணும், நிறைய பேர் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ஆர்க்குள்ளே வந்தவங்க ரட்சிப்பு இல்லாமல் போகக்கூடாது. எப்படி நோவாவின் பிழைக்குள்ள வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு, அதாவது அழிவிலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் மல்டிப்ளை ஆனாங்களோ, அப்படி இந்த பேழைக்குள்ள வருகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய அன்பை ருசிச்சு வெளியே போய் மல்டிப்ளை ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த ஆர்க். ஆமாம். ஸோ அதனால் டெத் குட் நாட் ஹோல்ட் ஹிம். அண்ட் an empty tomb தான் சொல்லுவாங்களே, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு டூம் தான் எம்டி, ஒரே ஒரு கல்லறை தான் காலியாக இருக்குன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை தான். இது நாங்கள் ஏதோ சொல்கிற விஷயம் இல்லை, இட் இஸ் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் there is an empty tomb and there are so many people who have gone and seen. எங்களுக்குலாம் ரொம்ப ஆசை இன்னும் போகிறதுக்கு தான் இன்னும் சிச்சுவேஷன். அப்போ ஆமென், ரொம்ப ஆசை போய் பார்த்துட்டு வரணும் ஜீசஸ் லே பண்ண இடம், உயிரோடு எழுந்து வந்த அந்த கல்லறை, அந்த எம்டி டூமை போய் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ ஆஸ் வி relish God's love for us on the cross and through the resurrection, இன்றைக்கு தேவ வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையையே அது உயிர்ப்பிக்கும். ஆமென். Because what we carry, the spirit is the same spirit that brought Jesus alive. Amen. Amen. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போறோம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசப்பா அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். அப்பா நீங்க பேச போறீங்க, நாங்க கேட்க போறோம். உயிர்ப்பிக்கிற உடைய வார்த்தைக்காக நன்றி. பிள்ளைகளை கர்த்தர் மகிமையா ஆசீர்வதிப்பீராக. ஆமென். 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 பிரைஸ் லார்ட். நிறைய பேர் ஜீசஸ் மரிச்சாரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிடுவாங்க. But people are not accepting the resurrection. Most of them outside the beliefல இருக்கிறவங்க. ஏன்னா அந்த ரிசரக்ஷனை தான் பொய்யாக்கணும் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசித்தோன்னா, ஜீசஸ் ரிசரக்ட் ஆகிட்டாரு, இதை சேவகர்கள் பார்த்தாங்க, அவர் இல்லை, ஓடி போய் சொல்கிறாங்க பிரதான ஆசிரியர்கள்கிட்ட, இல்லை அவர் காணோம், உயிரோடு வந்துட்டார். அப்போ அவங்களுக்கு காசு கொடுத்து இதை சொல்லாதீங்க, அவங்க சீஷர்கள் வந்து அந்த சடலத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னதுனால வேதம் நமக்கு சொல்லுது, இந்நாள் வரைக்கும் யூதர்கள் வந்து அதை நம்புகிறாங்க, அநேகர் நம்புகிறாங்க, he is not resurrected. சீஷர்கள் வந்து இப்படி அவங்கள அந்த சடலத்தை தூக்கி கொண்டு போயிட்டாங்கன்னு பணம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உண்மை, அந்த சத்தியத்தை, இட்ஸ் a very great truth, அந்த ட்ரூத்தை மறைக்கிறதுக்காக பணம் கொடுத்து வஞ்சித்துட்டாங்க. இன்னைக்கு we have to proclaim the resurrection of Jesus. அதுக்காக தான் நம்மள ஆண்டவர் வந்து ஒரு அற்புதமான வார்த்தை கிரேக்க பதத்தில் இருக்கு, மார்டஸ் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விட்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஜீசஸ் கிரைஸ்ட், எஸ், மார்டஸ் அப்படின்னா விட்னஸ். மார்டஸ் இது வந்து நம்ம ஆக்ட்ஸ் சாப்டர் 1ல 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அவர் தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். அதாவது மரித்த இயேசுவை எல்லாரும் பார்க்கலாம், ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் காண்பிச்சாதான் பார்க்க முடியும். He can only, அவர் நினைச்சு நான் ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட்னு அவர் யாருக்கு தன்னை காண்பிச்சாரோ அவங்க தான் அவரை பார்த்தாங்க. நாட் எவ்ரி ஒன். இப்போ நான் யோசிச்சு பார்த்துருக்குறேன், எப்படி சிலுவையில் இயேசு தொங்கினார், எல்லாரும் பார்த்தாங்க. அதே மாதிரி இயேசு வந்து அந்த கொல்கத்தாவில் நின்று நான் உயிரோட வந்துட்டேன்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கலாம்.
பட் ஜீசஸ் didn't do that. அவர் ஒரு சிலருக்கு மட்டும், அதை பால் ரொம்ப அழகாக கொரிந்தியர்ல எழுதுறாருல்ல, முதல்ல பீட்டருக்கு, மகதலேனா மரியாளுக்கு, பீட்டருக்கு, 500 பேருக்கு தன்னை காண்பித்தார். இன்னைக்கு இந்த செய்தியை பார்க்குற எல்லாரும் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கணும்னா, லார்ட் ஷோ யுவர்செல்ஃப் டு மீ. ஓ வா. அவர் காண்பிச்சாதான் அந்த உயிர்த்தெழுதல் ஜீவனுள்ள தேவனை நம்ம பார்க்க முடியும். only he can show that. நம்மளால மரித்த இயேசுவை எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் உயிர்த்த இயேசுவை அவர் காண்பிக்காமல் நம்மால் பார்க்க முடியாது. ஸோ that's my prayer when I just read that word, தன்னை காண்பித்தார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்க அப்பனா அவர் எல்லாருக்கும் தன்னை காண்பிக்காம இந்த 120 பேர், இந்த 500 பேருக்கு காண்பித்தார்னா, he gave that, அந்த ரிலேல ஓடுற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த 500 பேருக்கு, இந்த 120 பேர்கிட்ட கொடுக்குறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அது ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்க நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்துல, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாச்சு. வித் கிரேட் பவர் அண்ட் சீல் அவங்க சாட்சி கொடுத்தாங்க. அப்போ இந்த கடைசி காலத்தில் ஐ திங்க் நம்ம ரிசரக்ஷனை குறித்து சாட்சி கொடுக்கணும். தட்ஸ் வாட் இஸ் மை திங். அவர் நம்மளை காமிக்கணும், நமக்கு அவரை வெளிப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களை காமிங்கப்பா உயிர்த்தெழுந்த. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. பீங் அ விமன் வி ஆல்வேஸ் டேக் கிரெடிட். என்னன்னா, மகதலேனா மரியாள் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெண்ணாய் பிறந்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ரவுட் மொமெண்ட்னா அது. ஏன்னா எல்லாரும் பார்த்தாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உயிருள்ளவராய் தனக்கு மகதலேனா கிட்டே காமிச்சேன். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு pray that, ஆண்டவரே நீங்க உங்களை காண்பீங்க உயிருள்ளவரா. ஷோ யுவர் லைஃப், மேனிஃபெஸ்ட் யுவர் லைஃப். செத்து போன நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, இஃப் யூ மேனிஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ லிவிங் காட், ஐ திங்க் அண்ணன் சொன்ன மாதிரி எவ்ரிதிங் வில் கம் அலைவ், பேக் டு த லைஃப். வண்டர்ஃபுல்லா பயங்கரமான ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமாக அழகாக சொன்னீங்கப்பா. உண்மையிலே கடவுள் வந்து உங்கள் 2 பேருக்கும் நான் பார்க்குறேன். அது ஒரு இது என்னென்னா, ஒரு சாதாரணமாக அழகாக புரிய வைக்கிற மாதிரி அழகாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப இது கர்த்தர் கொடுத்த மகிமை. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எஸ், வி ஆர் ஹியர் அஸ் விட்னஸ். நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த பொறுப்பை உண்மையாக சொல்கிறேன், சாட்சிகள் என்பது ஒரு பொறுப்பு. இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பொறுப்பை ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுக்கல சார். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் நம்பலை. உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்பி இருக்கிறார். எதற்காக? சாட்சிகளாக இருப்பதற்காக. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக பல விஷயங்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பல விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். 1 2 3 4 5 இப்படி ஆகுவது எப்படி, அப்படி இருப்பது எப்படி, இப்படியாக ஜெபிப்பது எப்படி, அப்படியாக நடப்பது எப்படின்ட்டு 7 வேணாங்க. சாட்சியாக இருங்க சார். அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive. தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் மரித்தவர்களை ஆராதிப்பதில்லை, உயிரோடு இருக்கிறவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உயிருள்ள தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆமென். எப்படிலாம் உயிர்ப்பிக்க முடியும் ஜெசிமா? எதெல்லாம் உயிர்ப்பிக்க முடியும்? நம்மளுடைய ஒவ்வொரு மரித்து போன சூழ்நிலையும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்ப வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய லைஃப்ல if you feel something dead in your life, yes, maybe relationships, yes, maybe a womb, அடைக்கப்பட்ட கற்பம், எதுவா இருந்தாலும் அது உயிர்ப்பிக்கும். கர்த்தரால கூட அது ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு பொருத்தனை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இயேசப்பா, என் வாழ்நாள் எல்லாம் உங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா நான் வாழுவேன். ஆமென். உயிருள்ளவரை உயிருள்ளவருக்காக உயிருள்ள சாட்சியா இருப்பேன். அவ்வளவுதான். உயிர்த்தெழுதலுக்கு நான் சாட்சியா இருப்பேன். எந்த சிலுவையை நீங்க சுமந்தீங்களோ அந்த சிலுவையை நானும் தூக்கிட்டு, அப்பா ஊரெல்லாம் போய் உமக்காக சாட்சியாய், உம்முடைய உயிர்த்தெழுதலை சாட்சியாய் நான் பிரகடனம் பண்ணுவேன் ஆண்டவரே. I will not be ashamed of proclaiming your resurrection. நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு கூட நம்ம இந்த ஈஸ்டரை நம்ம கொண்டாட போறோம். ஆமென். ஒரு 4 வரிகளை மாத்திரம் பாடலாமா? எனக்கு ரொம்ப பிரியமான பாடல்களில் ஒன்று. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம்.
கொள்வோம். இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜனங்கள் சாட்சிகளாய் மாறுவார்களா? Let them reflect you. ஆண்டவரே, சாட்சிகளை எழுப்புவீரா? Let the testimonies happen in their life. நன்றி அப்பா, நன்றி. Thank you அப்பா. அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒரு 60 seconds ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். நன்றி ஆண்டவரே, உயிர் தெழுதலின் வல்லமை எங்களூடாய் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, we speak life zoe. ஆண்டவரே, zoe வாழ்வு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஜீவன் பிறக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே ஜீவன் வந்தது. நாசியிலே உம்முடைய சுவாசத்தை ஊதின பொழுது அவர்களுக்குள்ளே ஜீவன் வந்தது. உம்மை உயிர்ப்பித்த அதே வல்லமை என் ஜனங்களுடைய எல்லா மரித்து போன நிலைமைகளையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. we pray in one accord. ஊழியக்காரர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் என் ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிற ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. இன்று ஒரு சாட்சி எழும்பட்ட ஆண்டவரே, இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல உயிர்த்தெழுதலின் வல்லமை புறப்பட்டு செல்லட்ட ஆண்டவரே. நரம்புகள், தசைகள், அவயங்கள் உயிரடையட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, டாக்டர்ஸால கைவிடப்பட்ட நிலைமைகளில் இருக்கிறவர்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஏற்கனவே எங்களிடத்தில் பல சாட்சிகள் உண்டு. கர்த்தர் உயிரோடு எழுப்பின அனுபவங்கள் உண்டு. ஆண்டவரே, ஆவியை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற உறவை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. விரிந்து ஆண்டவரே பிரிந்திருக்கிற உறவுகளை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. என் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால என் ஜனங்களை மனதார மனநிறைவோடு கூட மனப்பூர்வமாய் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஆசீர்வதிக்கிறேன். Let them receive your grace. Let them receive your favor. Let them receive your anointing. அதே ஆவியானவர், அதே வல்லமை என் ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க கரங்களை உயர்த்தி உயிர்ப்பிக்கட்டும், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் சாட்சியா இருப்பேன் மட்டும் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் சாட்சியா இருப்பேன்டவரே, சாட்சியா இருப்பேன். தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு கூட இணைந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு உறவுகள், பிள்ளைகள், லியோக்காக, பிரின்சிமாக்காக நன்றி. we bless them. கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு, ஜூடா ஜெயனுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு செய்து வருகிறதான அற்புதமான ஊழியங்களுக்காக நன்றி. தேசங்களுக்கு பயன்படுத்துங்க, வாழ்த்துகிறோம். இன்னைக்கு அவங்க செய்து கொண்டு இருக்கிறது ஒரு துளிதாண்டவரே. பெரு வெள்ளத்தை அவர்கள் ஊழியத்திலே பார்க்கட்டும். let the river flow in the name of Jesus. என் ஜனங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம்.